ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சைட் டிஷ் தான். அதாவது தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த தொக்கு செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளை சாதத்தோட சரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்தையோடய சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இது செய்யறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் செஞ்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் வீணாகாது, அப்படியே வச்சுக்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த தொக்கு இல்லை ஊறுகாயெல்லாம் செய்யறதுக்கு நல்லெண்ணெய் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் சரி, ரொம்ப நாள் வீணாகாமல் சூப்பராக இருக்குங்க. அதனால தாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரியட்டும். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதோட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வந்துட்டு ஒரு 2 பூண்டு, பெரிய பூண்டு வந்துட்டு தோல் உரிச்சிட்டு அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நான் அது பார்த்தீங்கன்னா சாப்பர் வாங்கியிருந்தேன். அதில் வந்துட்டு போட்டுட்டு இந்த கையால் இழுத்து செய்வோம் இல்லையா, அந்த சாப்பர் தாங்க. அது சூப்பராக இருந்ததுங்க. அந்த சாப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதனுடைய லிங்க் வந்துட்டு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக கைப்படாமல் சூப்பராக செஞ்சிடலாங்க. இதோட நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இதில் வந்துட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 வந்துட்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் அந்த சாப்பரில் வந்துட்டு தக்காளி கட் பண்ணலாமான்னு கேட்டால் கட் பண்ணலாம். அது கொஞ்சம் நல்ல மைய ஆகிடும், அதனால் தேவையில்லை. பூண்டு மட்டும் அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு மசாலாவாக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன். நல்லா கலரும் சரி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதோட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட நான் தண்ணி விடலைங்க. அந்த தக்காளியில் உள்ள தண்ணியே நிறைய வந்துட்டு இருக்கு. அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த தக்காளி உங்களுக்கு நல்ல மைய வெந்துடும். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்ல தொக்கு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு நல்லா வேக வச்சு நல்லா மஞ்சிருச்சு பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு செய்யும்போது நல்லா மசிச்சிடலாம். இப்போ நல்லா மூடி போட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்க, நல்லா அந்த தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இருக்கு பாருங்க. அதே மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் சாதம், இட்லி, சப்பாத்தி, தோசை இது கூட சேர்த்து சாப்பிட்றது நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஒரு 15 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வீணாகவே ஆகாது. தண்ணிலாம் ட்ரை ஆனதுனால கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா Hi-Inno சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.